பேர் என்னை கேட்டிருக்கிறார்கள், தமிழ் படிச்சுட்டு என்ன செய்ய போகிறாய், தமிழ் சோறு போடுமா? போடும். அதற்கு நான் ஒரு முன்னுதாரணம் அல்ல, நான் ஒரு சாட்சி. தமிழ் சோறு போடுமா, தமிழ் சோறு போடுமான்னு என் வீட்டிலே நான் திட்டு வாங்கியிருக்கிறேன். என் உறவினர்கள் என்னை பகடை பண்ணியிருக்கிறார்கள், என்னை சார்ந்தவர்கள் என்னை பகடை பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு உறுதி இருந்தது, தமிழ் சோறு போடும் என்று. இன்றைக்கு கிட்டத்தட்ட 25-27 ஆண்டுகள் தாண்டி விட்டன. நான் ஒருத்தர்கிட்டையும் நான் கைகட்டி சம்பளம் வாங்கினவன் அல்ல, ஒரு உத்தியோகத்துக்கும் போனவன் இல்லை. எனக்கு இதெல்லாம் என்னுடைய பெருமைகள். ஒரு உத்தியோகத்துக்கும் போனதில்லை. ஏன்னா எனக்கு ஒரு எண்ணம், வேலை என்று ஒன்று செய்தால் நான் இதை எல்லாருக்கும் ஆலோசனையாகவோ அல்லது இதை முன்னுதாரணமாக கொள்ளுங்கள் என்றோ சொல்லவில்லை. இது எனக்கு மட்டும் பொறுத்துகிற விஷயம். கைகட்டி சம்பளம் வாங்கினால் மேலதிகாரிக்கு நான் தலைகுனிய வேணும், நான் தலைகுனிந்தால் தமிழும் தலைகுனியும் என்று எனக்குள்ளே ஒரு கொழுப்பு. ஆகவே நான் ஒரு ஆள் தனியாளாக இருந்தால் என்ன ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக என்ன 3 நேரம் சாப்பாடு வேணும், நான் நல்லா சமைப்பேன். இப்போ இங்கே இருக்கிற பெண்களில் யாரும் என்னோட சமையலுக்கு போட்டிக்கு வர முடியாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இலக்கியத்தில் கூட என்னோட யாராவது போட்டிக்கு வரலாம், சமையலில் போட்டிக்கு வர முடியாது. அப்படி ஒரு சமையல்காரன். ஆக மிஞ்சி போனால் சமையல் வேலை செய்தாவது பிழைக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்படி நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் கம்பனும் தமிழும் என்னை நன்றாக வாழ வைத்தார்கள். எனக்கு ஒரு குறை இல்லை. இந்த நிமிஷம் இந்த இடத்திலே என் உயிர் போனாலும் நான் நிறைந்து போவேன். அப்படி அந்த வாழ்வு வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு நல்ல பெற்றோர்கள், நல்ல குருநாதர்கள், நல்ல மாணவர்கள், எனக்கு அதெல்லாம் கடவுள் தந்த வரம். தமிழ் என்னை எந்த விதத்திலும் தாழ விடவில்லை. யாழ்ப்பாணத்திலே நான் வாழ்ந்த 15 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் அல்ல நான் சொல்கிறது, அந்த பிரச்சனையான காலம் 15 ஆண்டுகள் யாழ்ப்பாணத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன். அப்போ லைட் இல்லை யாழ்ப்பாணத்தில். ஒருத்தர்கிட்டையும் கார் வாகனம், பெட்ரோல் இல்லாதபடியாக வாகனம் இல்லை. ஆனால் எனக்கு லைட் இருந்தது யாழ்ப்பாணத்தில். அப்போ யாரும் காரில் பெரிய வசதியானவர்களும் போனதில்லை. நான் பிரசங்கத்துக்கு காரில் தான் போனேன். இது ஒரு பெருமைக்கு சொல்லவில்லை. தமிழ் சோறு போடும், நம்பினவர்களுக்கு சோறு போடும். கம்பன் சோறு போடுவான். ஒரு பெரிய ராமாயண பிரசங்கி ராமாயணம் சொன்னார் ஒரு கோயிலில் 10 நாள். பெரிய ஞானி. முதல் நாள் சொல்லுகிற பொழுது சொன்னார், ராமாயணத்தை முறைப்படி சொன்னால் கடைசி நாளிலே, ராமாயணம் சொல்லி முடிக்கிற நாளிலே மழை வரும் என்று முதல் நாள் பேசுகிற பொழுது சொல்லிவிட்டார். கன பேர் இவர் சொல்கிறது, அப்போ பாப்பா இவர் சொல்கிறதுல கட்டித்தனத்தில் மழை பெய்யுதா என்று எதிர்பார்த்தார்கள். 10வது நாள் பேச்சு. 10வது நாள் பேச்சு. மழை வருமா என்ற எதிர்பார்ப்போடு எல்லாரும் இருக்கிறார்கள். ராமாயணம் சொல்லி முடிகிறது. அன்றைக்கு இரவு மழை, அடமழை. அந்த பேச்சு முடிஞ்ச கையோட மழையாக கொட்டுது. மக்கள் எல்லாம் சிலிர்த்து போனார்கள். வந்து சாமியாரை கும்பிட்டார்கள். நீங்கள் சொன்னது உண்மைதான் பாருங்க, நீங்கள் அவ்வளவு தெய்வீகமானவர், ராமாயணம் சொன்னோடனே இப்படி மழை கொட்டிட்டுதே நீங்கள் சொன்னது போல என்று கும்பிட்டார்கள். அதுக்கு அவர் சொன்னார், மழை கொட்டியது என்னாலே அல்ல, நான் சொன்ன ராமாயணத்தாலே கொட்டவில்லை, நான் உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். அல்லது கேட்ட உங்களாலேயும் மழை கொட்டவில்லை, ஒரே ஒரு ஆளுக்காக மழை பெய்தது என்றார். ஒரே ஒருவருக்காக மழை பெய்தது. யாருக்காகவும் அங்கே பாருங்கட்டு சுட்டி காட்டினார். ஒரு 8 வயசு பிள்ளை குடையோடு உட்கார்ந்துருக்குது. மற்ற ஒருத்தரும் குடை கொன்றே இல்லை. ராமாயணம் சொன்னால் மழை வரும்ன்றதில் நம்பி இருந்தால் என்ன செய்திருக்க வேணும்? கடைசி நாள் எல்லாரும் குடையோடு வந்திருக்க வேணும். ஒருத்தரும் குடை கொன்றே இல்லை. ஒரு பிள்ளை மட்டும் குடை கொண்டது. மழை பெஞ்சது எனக்காகவோ உங்களுக்காகவோ இல்லை, அந்த பிள்ளைக்காக என்றாராம் அந்த பெரியவர். நம்புகிறவர்களுக்காக எதுவும் நடக்கும், அதை நம்புங்கள். வலிமையோடு நினைத்தால் தமிழைப் போல ஒரு தெய்வீகமான மொழி உலகத்திலே கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்வேன். வாழ்வியலையும் வெற்றியாக்கி தரும், வீட்டியலையும் வெற்றியாக்கி தரக்கூடிய ஒரே பாஷை. வேறு எந்த பாஷைக்கும் இந்த சக்தி இருக்கும் என்று நான் நம்பவில்லை. மனிதர்களை இணைத்து தரக்கூடிய ஒரு பாஷை.